வெறும் ஸ்மெல் மட்டுமே வச்சுட்டு வந்து ஒரு டிஷ்ஷோட ஃபுல் விஷயங்களையும் வந்து சொல்றாங்கல்ல, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் அது வெரி மச் பாசிபிள் அப்படின்னு. அது வந்து ஒரு ஓப்பனாவே சொல்றேன், மாதம்பட்டி ரங்கராஜன் இருக்காரு, சிறுவாணி தண்ணியில தான் வந்து சமைப்பேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருப்பார். இங்க இருந்து மும்பைக்கு போனாலும் சிறுவாணி தண்ணியை தூக்கினே போய் சமைக்கிறாங்க. எனக்கு ஜென்ரலா டவுட், நிஜமாவே தண்ணி அந்த டேஸ்ட்ல அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதா? எனக்கு இதான் டவுட். கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஓவர் ரேட்டட் ஃபுட் இன் இந்தியா. மோஸ்ட் ஓவர் ரேட்டட் ஃபுட். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சியில கொண்டு என்ன மாட்டி 1 minute டைம் நான் கொடுக்குறேன். சாம்பாரோட ரெசிபி சொல்லணும். ரெடியா? ஸோ சாம்பாருக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் டைப்ஸ் ஆஃப் ரசம் இன் 1 minute. பருப்பு ரசம், ஜீரக ரசம், பைனாப்பிள் ரசம், தக்காளி ரசம். இருக்கு டைட்டில் வின்னர் ஆகாஷ் அப்படின்னு சொல்றது. எனக்கு தெரியல, ஆக்சுவலி எனக்கு வித்தியாசம். இருக்கிறதுலே வந்து ரொம்ப டஃபஸ்ட் இன்கிரிடியன்ட் டு குக் அப்படின்னா எது சொல்லுங்க? நான் வந்து வாழைப்பூ சொல்வேன். ஏன்னா அது ஆம்பளை பிள்ளைக்கு எதுக்கு சமையல்ன்ற அந்த ஒரு கேள்வி என் வீட்டில் வந்தது இல்லை. இந்த பையன் வேற என்னோட அதிகமா வச்சிருக்க போறாரே, கலட்டுறாரே அவ்வளோ கிடையாது. ஓகே. ஆஹா, என்னங்க வந்துக்கிட்டே இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க மணப்பெண்களே, அவர் கொஞ்சம் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுறாரு. பட் இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க இந்த இன்டர்வியூ பார்த்து முடிச்சுட்டு இதுல கமெண்ட் மூலமா நீங்க கொடுக்கலாம். எங்களுடைய அபிஷியல் சேனல் பேஜ்ல நீங்க டேக் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்களும் வந்து நடக்கலாம். இந்த செல்லத்தை தூக்குறதுக்கு நீங்க வந்து சரியான நேரம் வரை காத்திருக்கணும். அம்மா அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. நான் வெயிட் பண்றேன். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். என் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாஸ்டர் ஷெஃப் தமிழ் அதோடைய 2024 டைட்டில் வின்னரே வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு, மிஸ்டர் ஆகாஷ். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ஆகாஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு நம்ம இப்ப இன்டர்வியூ உட்கார்ந்தது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த மின்னலை படத்துல ஒரு சீக்வன்ஸ் வரும். அன்னைக்கு வந்து மாதவன் வந்து ரீமாசனோட பர்த்டேக்கு நிறைய பிளான் பண்ணிட்டு போவாரு. ஆனா அவர் கடைசி அவர் பர்த்டேவே இருக்காது, ஜோனு மலை அப்படின்னு கடைசி விவேக் சட்டையை மட்டும் முடிச்சுட்டு ஒரு சீக்வன்ஸ் எனக்கு அதுதான் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா மக்களே, அதாவது பொதுவாகவே இந்த மாதிரி டைட்டில் வின்னர்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சமைக்க வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க, அப்புறம் நிறைய எடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமேனு சாப்பிட வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி சில பல ரத்த கலரிகள்லாம் இங்கே நடந்ததுனால அது வாய்ப்பு அமையாமல் போயிடுச்சு. பட் as usual. பட் ஆனால் ஹாப்பி ஃபார் யூ ஆகாஷ். ஏன்னா நான் நிறைய எபிசோட்ஸ் வந்து உங்களோட இதில் ஃப்ரம் த பிகினிங் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஸோ எப்படி இருக்கு டைட்டில் வின்னர் ஆகாஷ் அப்படின்னு சொல்றது? எனக்கு தெரியல, ஆக்சுவலி எனக்கு வித்தியாசம் உணர தெரியலையா எப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப நார்மலாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா நிறையா எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு டிவி ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோ நிறைய பேர் பார்க்குறாங்க. அது அப்படிங்கும்போது ஆசை இருக்கும், அது வின் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஸோ இப்போ வின் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன, லைக் அதை எப்படி ஃபீல் பண்ணுறது, அது வந்து ஆக்சுவலி எனக்கு இன்னும் ஐ திங்க் நான் இன்னும் சிங்கின் ஆகலை. ஐ எம் ட்ரைங் டு லைக் யூனோ அதை மெதுவாக அதை அக்செப்ட் பண்ணிக்க. நிறைய ரொம்பவே கிரேட்ஃபுல் ஃபார் இந்த ஒரு இடத்துக்கு வந்து இருக்கிறதுக்கு. சூப்பர். பொதுவாகவே இந்த உலகத்திலே, நான் இந்தியான்னு சொல்லலை, இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய முரண் இருக்கு. when it is come to business, ஓகே, ஆண்கள் வந்து ஒரு சக்கரவர்த்தியா வந்து அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுடைய இது எல்லாமே பிசினஸ்க்கான எல்லாமே பயங்கர இருக்கும். அதுவே வீடு அப்படின்னு வந்துட்டா வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். பிசினஸா பண்றப்ப பையன் பண்ணலாம், அதுவே வீட்டுல வந்து பொறுப்புன்னு வர்றப்போ பொண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இங்கேன்ட்டு இல்லை, இந்தியாவிலன்ட்டு இல்லை, ஃபாரின்லேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அப்படிதான் இருக்கு. இந்த முரணை வந்து எப்படி பாக்குறீங்க? அதுவும் இல்லாம ஒரு பையனா வந்து நீங்க வந்து கிச்சன்ல போய் சமைக்கிறதுக்கு கத்துப்பீங்கல்ல, அப்ப என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ இந்த முரண் வந்து எங்க
இந்த ஜெனரேஷன்லேருந்து மாறுது அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நிறையா பேர் வந்து வீட்லேயும் சரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பேர்டன் ஆஃப் அந்த வீட்டோட உணவு, வீட்டோட நியூட்ரிஷன் எல்லாமே பெண்கள் கையில் கொடுத்து அவங்க வேலைக்கும் போகணும், இதுவும் செய்யணுங்கிறது வந்துட்டு இட்ஸ் வெரி அன்ஃபேர். பட் ஐ திங்க் இப்போ கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்காங்க இந்த ஜெனரேஷன் டு பி மோர் அவேர். இன்னும் சமையல் வந்து அட்லீஸ்ட் சர்வைவல் லெவலுக்காவது தெரியணும் அப்படின்னு வந்து எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு. ஸோ அது இன்னும் பெட்டர் ஆகணும், இன்னும் மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஹோப். அண்ட் ஐ ஃபீல் ஸோ இந்த ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைச்சிருக்கிறது இன்னும் நிறைய பேருக்கு அந்த தூண்டுதல் கொடுத்தது கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அதை. ஸோ சின்ன வயசுலேருந்து சமைக்கும் போதும் சரி வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவ். அம்மா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லி கொடுப்பாங்க. பாட்டிலேருந்து அம்மாலேருந்து எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லி கொடுத்து ஆம்பளை பிள்ளைக்கு எதுக்கு சமையல்ன்ற அந்த ஒரு கேள்வி என் வீட்டில் வந்தது இல்லை. எஸ், தே ஆல்வேஸ் என்கரேஜ்ட் மீ. இன்னும் பண்ண அந்த பாராட்டுகள், அதாவது நான் ஒரு விஷயம் பண்றேன் அது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கண்டினியூ பண்ணு இதை அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப அழகா அதை வந்து நான் மோட்டிவேட் பண்ணிச்சு. அண்ட் சுத்தி இருந்த ஃப்ரெண்ட்ஸும் சரி. வாட் அபௌட் ரிலேட்டிவ்ஸ்? ரிலேட்டிவ்ஸ் வந்து ஆம்பளை போய் உள்ள போய் கிச்சன்ல உனக்கு என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஏதோ ஒரு கேட்டிருப்பீங்கல்ல, எனி சிச்சுவேஷன்? ஆக்சுவலி என் சிச்சுவேஷன்ல அப்படி இல்ல. ஐ திங்க் that way I think I'm very privileged னு சொல்லுவேன். அந்த இடத்துல என்னோட தாத்தாவோட சிஸ்டர்ஸ், என்னோட அத்தைகள் கிட்ட இருந்துலாம் நான் சமைக்க கத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இது எனக்கு இது மட்டும் எனக்கு கத்துக்கணும், ஒரு லட்டு பிடிக்க கத்துக்கணும்னு போய் நான் என் அத்தை கிட்ட கத்துக்கிட்டு வந்ததெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ஒரு கொஸ்டின் இருந்தது, இது வேணுமா அப்படிங்கறது. எப்போனா நான் ஆர்கிடெக்சர் தான் படிச்சு முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் இன் ஃபுட் டிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபுட் டிசைன்ங்கிறது வந்து இன்னும் தெளிவா இன்னுமே நிறைய பேருக்கு வந்து என்னங்கிறது அது தெரியல. ஸோ நான் அது சொல்றேன். ஸோ ஃபுட் டிசைன்ங்கிறது என்னன்னா உணவை சுத்தி இருக்கிற அந்த பரிமாணங்கள், அந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்து டிசைன் பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து செஃப்ஸ் அந்த 3 பேர் ஜட்ஜஸ் வந்து பற்றி சில விஷயங்கள் வந்து நான் பேசுகிறோன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கௌஷிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டு த கோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி ராகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பர்ஃபெக்ஷன் டு த கோர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நடுவில் வந்து ஸ்ரீயா 2 இதையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த ஜட்ஜஸ் பற்றி சில ஸோ 3 ஷெஃப்ஸுமே வந்து அவங்களோட தனி விதத்தில் வந்துட்டு எங்களை எல்லாருமே மோல்ட் பண்ணாங்க. ஸோ ஷெஃப் கௌஷிக் வந்து கவுண்டர்ல குக் பண்ணும்போதே நிறைய முறை வந்து டெக்னிக்லாம் சொல்லி கொடுப்பாரு. வந்து எல்லாருக்குமே இந்த கத்தி பிடிக்கிறதுலேருந்து கன்சிஸ்டன்சிலேருந்து இது கரெக்டா இருக்கா பார்த்துக்கோங்க, இது இப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் வந்துட்டு லைக் பார்த்த உடனே சொல்லுவாரு. 3 பேரும் வராங்க இல்லையா, அப்போ வரும்போதே பார்த்துட்டு இது கரெக்டா என்ன பண்ணணுங்கிறது. ஷெஃப் ஸ்ரீயா வந்து இன்ட்ரிகேட் டீடைல்ஸை கூட அப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கொண்டு போய் இப்படி பிளேட்டை வச்சோன்னு எங்களை உடனே பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. இது வந்து ஏன் இப்படி இருக்கு, இதோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கக்கூடாது, இது நீங்க எப்படி பெட்டரா பண்ணலாம். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு வெரி வெரி மைன்யூட் டீடைல்ஸ் கூட வந்து ஸ்பாட் பண்ணுவாங்க. பட் இந்த சீசனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீயாக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாருப்பா அந்த செஃப் அவ்வளோ அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீயா ஃபேன் கிளப்லாம் வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால நிறைய இருக்கு பேஜஸ் நான் பார்த்தேன். அப்படியா? ஆமா, நான் கண்டிப்பா அனுப்பி விடுங்க உங்களுக்கு. ஓகே, ராகேஷ் ஷெஃப் ராகேஷ் வந்து லைக் அந்த ஃப்ளேவர்ஸ்ல வந்துட்டு ரொம்பவே வெரி வெரி லைக் அவர் எடுத்து பார்க்கும்போதே வந்து ஃபர்ஸ்ட் அது ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை டேஸ்ட் பண்றது. நிறைய பேர் ஷோ பார்க்கும்போதே எனக்கு அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. வந்து என்னோட நெவ்யூ அவன் கூட வந்து இப்பெல்லாம் சாப்பிடும்போது ஒரு 2 வயசு தான் ஆகுது, எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்றேன். ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னா மாஸ்டர் ஷெஃப்ல பண்ணுவாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து. ஸோ அவருமே வந்து சமைக்கிற டைம்லையும் வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்கிறத வந்து வார்ன் பண்ணிட்டு போவார். ஸோ 3 பேருமே அவங்க பார்த்துருக்கேன். இது என்னமோ எனக்கு வேலைக்கு ஆகல அப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு அப்பயே வந்து போட்டுன்னு ஒரு பெரிய பாம்பு வந்து வெடிச்ச மாதிரி இருக்கும். அது பயங்கர ப்ரெஷர்ல நான் நோட்டீஸ் பண்ணேன் 2-3 எபிசோட்ஸ்ல. இது சரியா வர்ற மாதிரி தெரியலங்கிறப்ப மறுபடியும் ரீவொர்க் பண்ற மாதிரி எல்லாம். எக்ஸாக்ட்லி. இது ஒரு நல்ல ஐடியாவா அப்படிங்கறதே யோசிங்க அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த நேரத்துல வந்துட்டு அது ஒரு
டிப் நமக்கு. நம்ம வந்து ரீதிங்க் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கணும் அப்படின்னு. ஸோ இன் தட் வே 3 பேரும் வந்துட்டு மோல்ட் பண்ணியிருக்காங்க நிறையாவே எங்களை. நிச்சயமா. இதுக்கு இன்னொரு ஜென்ரலான ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் ஐ ஹேவ் நோன் ஃபியூ பீப்புள் வந்து வெறும் ஸ்மெல் மட்டுமே வச்சுட்டு வந்து ஒரு டிஷ்ஷோடைய ஃபுல் விஷயங்களையும் வந்து சொல்றாங்கல்ல, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எப்படி வந்து மூக்குக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து விஷயங்கள் பட்ஸ்ல வந்து இன்டியூஸ் பண்ணுதோ, டங்குல பட்டா மட்டும்தான் அந்த டேஸ்ட்டை வந்து நம்மளால ஃபீல் பண்ணவே முடியுங்கிற ஒரு இது இருக்கு. கரெக்டா? ஸோ சில ஜட்ஜஸ் நான் வந்து பார்க்குறேன் வெறும் ஸ்மெல் பண்ணிட்டே சொல்றதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் அது வெரி மச் பாசிபிள். அப்படின்னு அது வந்து ஒரு ஆர்ட்டை வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது வைன் ஒரு பியர்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே வந்துட்டு அதோட ப்ரொஃபஷன் எனக்கு கரெக்டாக நேம் பண்ண தெரியல, பட் அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க. ஆமா, அவங்க எப்படின்னா பாட்டில் ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிருவாங்க இது இந்த வருஷம் பண்ணியிருக்கிற இந்த வைன் வந்து என்ன டேஸ்ட்ல இருக்கு, என்ன ஃப்ளேவர்ஸோட இருக்கு, இது கரெக்டா நம்ம இதை வந்து அப்ரூவ் பண்ணலாமா. ஸோ அந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியுங்கிறது வந்துட்டு, ஸோ இட் மீன்ஸ் நீங்க வந்து அவ்வளோ ஒரு மாஸ்டரி இருந்தது உங்களுக்கு அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். அது பண்ண முடியும். அதுல ஊறி போயிருக்கணும் ஃபார் யூ டு ஸ்மெல் பண்ணியே வந்து இதுல உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்றது பார்த்துட்டு தெரிஞ்சுட்டே பண்ற அளவுக்கு. நிச்சயமா. ஸோ டைட்டில் வின்னர் ஆயாச்சு. ஸோ ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் எல்லாமே வந்து ஆரம்ப கால எபிசோட்ஸ்லாம் நானும் நிறைய இடங்கள்ல பார்த்துருந்தேன். பட் இன்னைக்கு வந்து ஜெயிச்சு ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னு ஆகி ஒரு செஃப் கோட் வேற போட்டுட்டு இது பண்றப்ப ஆஃப்டர் பிளான்ஸ் வந்து என்னவா இருக்கு, என்ன ஐடியாஸா இருக்கு? எனக்கு வந்து இப்போ கரண்ட்லி என்ன அப்படின்னா, நான் கரெக்டான பாதையில் போகிறேங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதில் இன்னும் டீப்பராக இறங்கி நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறையா ட்ராவல் பண்ணணும், நிறையா பேரை மீட் பண்ணணும், நம்ம உணவு முறைகளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நிறையா ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நிறைய இன்க்ரீடியன்ஸை கலெக்ட் பண்ணணும், புதுசாக அதாவது அந்த பழைய விஷயங்களை திருப்பி கொண்டு வரணுங்கிறது வந்துட்டு அது என்னோட ரொம்ப ரொம்ப நாள் ஆசை. சீக்கிரம் காம்படிட்டர் எங்களுக்கு போட்டியா சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கரெக்ட்டா கொண்டு வந்து ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கு. ரைட்டு. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ப்ராபப்ளி ஒரு 10 வருஷத்துலயோ 15 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஸ்பேஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு சமைக்கிறது பிடிக்கும், சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறது பிடிக்கும், அது மூலயமா ஒரு கதை சொல்றது, ஒரு மெசேஜ் சொல்றது அது ரொம்பவே பிடிக்கும். பட் அது வந்து இப்பவே ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்டா போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ ஃபீல் லைக் அந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயே நான் அடைஞ்சிருவேன் அப்படின்னு. ஸோ இன்னும் நிறையா வெளி உலகத்தை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுட்டு வந்து ஸ்லோலி ஐட் லைக் டு டூ தட். ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அது வந்து மக்களுக்காக பண்ணணும் அப்படின்னு. சூப்பர். ஆகாஷ், குக்கிங் வீடியோ அப்படிங்கிற விஷயம் வந்து எங்க இருந்தாலும் வந்து அதை ஸ்க்ரால் பண்ணி அவ்வளோ சீக்கிரம் கடந்து போகிறதுக்கு மைண்ட் செட் இருக்காது. நான் ட்ரை பண்ணுறனோ இல்லையோ, அது கான்டினென்டலோ இல்லை இன்டர்நேஷ்னலோ இல்லை லோக்கலாக ஒரு சாதாரண ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, நான் ட்ரை பண்ணுறேங்கிறது செகண்டரி திங். ஆனால் அதை பார்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஸோ குக்கிங்க்கு வந்து அவ்வளோ பெரிய வேல்யூ வந்து இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட் இந்த மாதிரியான குக்கிங் ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா when it comes to serious type, அதாவது குக்கிங் மட்டுமே பிரதானமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரீச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் when it is come to comical way, ஒரு ஃபன் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒன்று அதுக்குள்ளேயே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை வந்து உள்ளே பூத்துறப்ப அதோட இது வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இதை டெக்னிக் சொல்லி தர்றீங்க, இது கார்னிஷிங் சொல்லி தர்றீங்க, இது ஒரு டிஷ்ஷை வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயங்கள் அது மெனக்கடல் இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் உணவுங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இதில் லைக் ரெண்டுமே வந்து ஐ திங்க் இஸ் நெசசரி. ஸோ உணவை வந்து ஒரு ஆர்ட்டாக ஒரு கலையாக பார்த்து அதுக்கு வந்து லைக் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்கில் அண்ட் அதுக்கான லைக் பிளேட்டிங்னா இப்படி இருக்கணும், அதில் வந்துட்டு ஒரு கதை இருக்கணும், ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சைடு. பட் another சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அம்மா கையால் சாப்பிட்ற ஒரு உணவு வந்துட்டு அதில் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கா இல்லை அதெல்லாம் லைக் நம்ம அதை பார்க்கறது இல்லை.
ஸோ அதையும் நம்ம என்ஜாய் பண்றோம். ஸோ ரெண்டுத்தோட பேலன்ஸுமே இருக்கணும் அப்படிங்கிறது லைக் தட் இஸ் வாட் ஐ பிலீவ். ஸோ ஒரு இனோவேஷன், டேஸ்ட், ப்ரெசன்டேஷனும் இருக்கணும், அதுல ஒரு அன்பு, அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன்ஸ், சென்டிமெண்ட் அதெல்லாமும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ திங்க் அது ஒரு பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. ஓகே, நான் இப்போ நேரடியா கேட்குறேன். இவ்வளவு நாள் வந்து ஆகாஷ் வந்து ஒரு ஆர்கிடெக்டா, அதுக்கப்புறம் வந்து குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பர்சனா இருந்தார். இன்னைக்கு வந்து மாஸ்டர் ஷெஃபோடைய ஒரு டைட்டில் வின்னர் ஆகாஷா இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இன்கேஸ் நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக் வித் கோமாளி மாதிரியான ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு ஃபன் பேஸ்டு ஷோல வந்து உங்களை வந்து ஒரு கண்டஸ்டண்டா வந்து கூப்பிடுறப்போ உங்க பதில் என்னவா இருக்கும்? ஐ திங்க் I'll be open. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் வந்துட்டு எனக்கு பார்க்கலாமே. ஏன் அதுல சமைக்கவே விட மாட்டானுங்களே, இல்ல செட் அந்த மாதிரி இருப்பாங்க, அதுக்கு சொல்றேன். ஐ திங்க் இந்த மாதிரி ஷோஸ் மூலியமாவும் வந்து ஏதாவது லைக் சின்னதா ஒரு மெசேஜ் சொல்ல முடியும், சின்னதா ஒரு விஷயத்தை பண்ணி காட்ட முடியும் அப்படின்னா கூட இட்ஸ் ஓகே இல்ல, அதுவும் ஒரு எஃபர்ட் தானே. ஸோ ஐ திங்க் கண்டிப்பா I'll be open to it. சூப்பர், ரெடி. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும். இப்போ குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குற அத்தனை விஷயங்களுக்கு வந்து ஃபுட் ரிலேட்டடாக ஒரு ரேபிட் ஃபயர் பண்ணால் எப்படி இருக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் இருந்தது. அதான் சொன்னேனே, என்னென்னவோ பிளான் பண்ணி என்னென்னவோ சொதப்பி ஸோ ஃபைனலாக பாருங்க எப்படி விட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேங்கிற மாதிரி இருக்கு. ரைட்டா, டாஸ்க்கு ரெடியா? ஏன்னா நீங்கள் டைட்டில் வின்னர்லாம், அதனால வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. 1 minute டைம் கொடுக்கணும், நான் கொடுக்குறேன். ஓகே, சாம்பாரோட ரெசிபி சொல்லணும். ரெடியா? ஸ்டார்ட்டா? ஓகே, ரெடி. ஸோ சாம்பாருக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன காய் போட போகிறோமோ அந்த காயை போட்டு, அந்த காயில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் இது போட்டு அது கொஞ்சம் குக் ஆனதும் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி அதை ஊற்றி, புளி தண்ணி வந்து கொதிக்கும் போதே வந்து சாம்பார் பொடி, தனியா பொடி, என்ன உங்களோட சாம்பார் மசாலாவோ அதை போட்டுட்டு வேக வச்ச பருப்பு, அதாவது இது கொஞ்சம் கொதிச்சதும் அந்த பருப்பை ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அது கூட உப்பு போடணுன்னா போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தாளிப்பு தனியாக கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். 48 முடிச்சிட்டீங்க. பட் ஸ்டார்ட் பண்றப்ப நினைச்சேன், ஏன்னா அப்போதான் வந்து காய் எடுக்கணும், நீங்களா 1 நிமிஷத்துல வந்து முடிச்சிருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் குட். டைப்ஸ் ஆஃப் ரசம் இன் 1 minute. டைப்ஸ் ஆஃப் ரசம் எத்தனை சொல்லலாமா? நேம் எனிதிங், மினிமம் 10. ஓகே, பருப்பு ரசம், ஜீரக ரசம், பைனாப்பிள் ரசம், தக்காளி ரசம், கல்யாண ரசம், அப்புறம் ப்ளூபெர்ரி ரசம், அப்புறம் பச்சைப்புளி ரசம், ஓகே, மாம்பழ ரசம், ஓகே, வேற என்ன ரசம்? 8 ரசம் வந்துருச்சு. இன்னும் 1 சொன்னோம்னா நவரசமா இருக்கும். ஓகே, வேப்பம்பூ ரசம். மெயினான மேட்ரு. 10வது இப்ப நவரசத்துல முடிச்சிருக்கோம். 10வது எனக்கு ஒரு ரசம் தெரியும், சாத்துக்குடி ரசம். ஓ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லெமன் ரசம். எஸ், லெமன் ரசத்தோட அடுத்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த சாத்துக்குடி. சாத்துக்குடி, நார்த்தங்காய். பொதுவா வந்து இந்த மாதிரி இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அப்புறம் சிட்ரஸ் பேஸ்ட்ல இருக்க நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரசம் வந்து பண்றப்ப நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டு ரசம் 12. நவரசத்துல நாங்க முடிக்கலாம்னு ட்ரை பண்ணோம், பட் அது 12 ரசமா மாறினதுல வந்து எங்களுக்கே பயங்கர இதுல இருக்கு. பட் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்க, டேஸ்ட் ட்ரை பண்ணேன், சாத்துக்குடி ரசம். மாதுளம்பழத்துல கூட ரசம் பண்ணலாமா? இஸ் இட்? ஆமா, நைஸ். வந்து ஒரு பழைய குக் புக்ல பார்த்திருக்கேன், மாதுளம்பழம் ரசம் வந்துட்டு வெரி ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல வந்துட்டு அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரசமா மாதுளம்பழம். ஆனா இத்தனை ரசம் நாங்க சொல்லுவோம், திரும்பி என்ன பண்ணுவோம் தெரியுமா? வீட்டுல வந்து போனோமா, புளியை எடுத்தோமா, 2 தக்காளியை போட்டு கரைச்சோமா, தாளிச்சோமா. இது வந்து எங்களுக்கு, அதான் நான் சொல்றேன்ல, நாங்க பார்ப்போம், இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். ஆனா திருப்பி கிச்சன்ல உள்ள நுழைஞ்ச உடனே எங்களுக்கு காலங்காலமா என்ன மெத்தட் தெரியுமோ அதை செஞ்சுட்டு கம்முன்னு வந்து வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். அதுதான் சொல்ல வந்தேன். ஆல்ரைட். ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப டஃபஸ்ட் இன்கிரீடியன்ட் டு குக் அப்படின்னா எது சொல்லுவீங்க? டஃபஸ்ட் இன்கிரீடியன்ட் நான் வந்து வாழைப்பூ சொல்வேன். ஏன்னா அதை க்ளீன் பண்ணி குக் பண்றதுக்கு டைம் நிறைய ஆகும். ஸோ அதனால அதை வந்து டே டு டே குக் பண்றது கொஞ்சம் கஷ்டம்.
அதே மாதிரி பெரண்டையை க்ளீன் பண்ணி அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி குக் பண்ணணும், இல்லைன்னா அது லைக் தொண்டையில் அரிக்கும், நாக்கில் அரிக்கும், கையை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் கையெல்லாம் அரிக்கும். நான் க்ளவுஸ் வச்சிருக்கேன் பெரண்டைக்காகவே வந்து வீட்டில் வந்து ஒரு பெரிய செட் ஆஃப் க்ளவுஸஸ் வச்சிருக்கேன். அது போடுறப்ப ஆப்ரேஷன்லாம் பண்ணுற மாதிரி இப்படி போட்டுட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு, பட் என்ன பண்ணுறது நல்லதாச்சே, இந்த நிறைய விஷயங்களுக்கு சொல்கிறாங்க, முழங்கால் வலி இதுக்கெல்லாம் சொல்கிறாங்களேன்றதுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் அந்த மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டு தான், நல்லது வேணும்னா கஷ்டமாக இருக்கும். கரெக்டா? கரெக்ட். ஈஸியஸ்ட் இன்கிரியன்ட் டு குக். ஈஸியஸ்ட் இன்கிரீடியன்ட் நிறைய சொல்லலாம். அரிசி. என்ன நீங்க செஃப் மாதிரி சொல்லுங்க, அரிசி சொல்றீங்க. அதுவும் ஒரு இன்கிரீடியன்ட் தானே. சரி, ஓகே. லைக் எனக்கு பிடிச்ச இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வந்து நிறைய காய்கறி சொல்லுவேன். இந்த சவ் அதெல்லாம் ஈஸியை தாண்டி நிறைய விதமா குக் பண்ணலாம். அதை ஒரு காயவே எடுத்து சாலட்லயும் போடலாம், கூட்டு வைக்கலாம், பொரியல் செய்யலாம், சாம்பார்ல போடலாம், புளிக்குழம்பாவும் அதை பண்ணலாம். ஒரு காயே multi-purpose. Yes. Okay, right. Most underrated food in India. Most underrated food. நிறைய இருக்கு, அதுல எதை சொல்றது? ஒன்னு சொல்லுங்க. எனக்கு இப்ப ரீசன்ட் ஃபேவரட் வந்து உளுத்தங்களி. உளுத்தங்களி பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. எனக்கு ரொம்ப லைக் தெரியல, அந்த டெக்ஸ்சர், அதோட அந்த டேஸ்ட், அதுல உப்பு போட்டும் பண்ணலாம், ஸ்வீட்டாவும் பண்ணலாம். ஆமா, நல்லெண்ணெய் ஊத்தி நாட்டு சர்க்கரையை போட்டு சாப்பிட்டு அடிச்சோம்னா இடுப்பு வலிக்கு சும்மா அப்படி இருக்கும். அப்படியா? ஐயோ, இது உளுந்தங்களி இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹிப் ஸ்ட்ரெங்த் அண்ட் ஐ மீன் அந்த சைடு எனக்கு தெரியல. ஃபீமேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட வயசுக்கு வந்த டைம்ல வந்து அவங்க கொடுக்கக்கூடிய மேஜரான இது வந்து உளுந்தங்களி. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், பெல்விக் ஸ்ட்ரென்த் எல்லாமே வேணுங்கிறதுக்காக அதை கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங். எஸ், இன்ட்ரெஸ்டிங். நான் லைக் டேஸ்ட் இதுல சைடுல இருந்து நான் வந்துட்டு உளுத்தங்களி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நீங்க சொல்லும்போது there's so muchல பாருங்களேன், இந்த சமையல் மட்டும் இல்ல, நம்ம சேனலுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் கூட்டு முயற்சி பண்ண பண்ணிக்கலாம். ஓகே, மோஸ்ட் ஓவர்ரேட்டட் ஃபுட் இன் இந்தியா. மோஸ்ட் ஓவர்ரேட்டட் ஃபுட்டா? ரொம்ப உஷாரா இருக்குது. எதையாவது சொல்லி எவனாவது என்னை கழுவி ஊத்தி என்னை செஞ்சுட்டானுங்கன்னா அப்புறம் நீங்களா வருவீங்க அப்படின்னு. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு ஒரு ஃபுட் இருக்கு, நான் அப்புறம் சொல்லுவேன். நீங்க சொன்ன பிறகு தான் சொல்லுங்க. கேள்வி கேட்டீங்கல்ல, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சில கூட என்ன மாட்டி சே நான் ஓபனிங்ல இருந்து அப்படியே கேள்வி கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. ஓவர்ரேட்டட் ஃபுட் நான் எதையாவது சொன்னேன், எங்க வந்து இது எப்படி ஓவர்ரேட்டட் நீங்க சொல்லலாம் அப்படி பண்ணிட்டாங்கன்னு. நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, சவுத் இந்தியன் ஃபுட்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த இட்லி தோசை சாம்பாரை தவிர நிறைய பேருக்கு எதுவும் தெரியறது இல்லை. ஸோ ஐ ஃபீல் லைக் ப்ராப்ளி அதை ஓவர் ரேட்டட்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இருக்கு இன்னும். there's so much. இடியாப்பம்லேருந்து குழிப்பணியாரத்துலேருந்து நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 4 விஷயத்த மட்டும் நம்மளை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வச்சுக்கிறது ஐ திங்க் அது ஓவர் ரேட்டட்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ உஷாரா வந்து பதில் சொல்லிட்டீங்க. இப்போ நான் எப்படி சமாளிக்கிறேன் பாக்குறீங்களா? ஓகே, நான் சொல்லல, இதை வந்து இந்தியன் ஃபுட்ல வந்து எடுத்த ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் சர்வே சொல்லுது. பிரியாணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓவர் ரேட்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சமாளிச்சு பாத்தீங்களா? நல்லா இருக்குது. இப்ப என்ன வர மாட்டானுங்க, எவன்டா அவன் சர்வே எடுத்தவன், எங்களெல்லாம் எவனா கேட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்க போயிருவாங்க. அப்ப என் சைட்ல வந்து வராது. இப்படி ஐ திங்க் ஏன்னா பிரியாணிங்கிறது வந்து ஒரு எமோஷன். இப்போ லைக் ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட்டா நிறைய பேருக்கு அது இருக்கும்போது அதை வந்து நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா வந்துட்டு ஐ திங்க் அது ஃபேரா இருக்காது. லைக் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ரொம்ப சொல்ல போனோம்னா இந்தியன்ஸோடைய ரீசன்ட் டேஸ் எமோஷன்ஸ்ல கனெக்ட் ஆன ஒரு ஃபுட்டா வந்து பிரியாணி மாறி இருக்கு. அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ ஸ்கூல் டேஸ்லாம் வந்து நான் எத்தனை டைம் பிரியாணி சாப்பிட்டேன், எங்க வீட்டுல எத்தனை டைம் சமைச்சாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இப்ப வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி வீட்டுல பிரியாணி செய்யறேன். எனக்கெல்லாம் இட்லி அதுவே வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலகட்டங்கள் இருந்தது, இந்த 90s கிட்ட இருந்தப்ப. பட் வாரத்துக்கு ஒரு தடவை இப்போ பிரியாணிங்கிறது கம்பல்சரி ஃபுட்டா வந்து மாறி போன ஒரு மாயம் என்ன பொன்மானே, இதுதான் சொல்லணும். ரைட், இந்தியன்ஸோட ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் இந்தியன்ஸோட ஃபுட் ஹேபிட் வந்துட்டு லைக் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் ஹேபிட்ஸ்ன்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவேன். ஏன்னா இந்தியன் ஃபுட்ல வந்து ஒரு த வே ஆஃப் ஆர் ஈட்டிங் தாலி, ஒரு இந்தியன் தாலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கல்யாண வீட்டு விருந்தே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் லைக் எல்லா விதமான ஃப்ளேவர்ஸும் இருக்குது. புளிப்பு, கசப்புலேருந்து லைக் எல்லாமே வந்துடும், அதில் ஸ்வீட்டு எல்லாமே வந்துடும். அதை தாண்டி
அதுல யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அதுக்கான ஒரு 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 எக்ஸாம்பிள். ஸோ அதுல வந்துட்டு டெய்ரி இருக்கும், அரிசி கிரெயின்ஸ் இருக்கு, லென்டில்ஸ் பருப்பு இருக்கு, அதை தாண்டி காய்கறிகள் ஒரு 2-3 வெரைட்டி காய் இருக்கும், அவியல்ல அவ்வளோ காய் இருக்கு. இது தவிர வந்துட்டு பழம் வந்துடும் அதில், அண்ட் நிறைய ஸ்பைசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ உங்க கல்யாணத்துல வந்துட்டு நீங்க இந்த ஒரு கல்யாண விருந்து போடுறீங்க அப்படின்னா இவ்வளோ இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு தேவை. அப்போதானே அந்த டிமாண்ட் இருக்கும்போது தானே அவ்வளோ இன்கிரீடியன்ஸ் நம்ம வந்து வளர்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பயோடைவர்சிட்டிக்கு இந்தியன் ஃபுட் வந்துட்டு ஒரு ஃபுட் ஹேபிட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அதை நம்ம நிறையா வந்து லைக் நம்ம நோட்டீஸ் பண்றது இல்லை, நம்ம வந்து அதை லைக் பெருசா பேசுறது இல்லை. பட் கம்பேர்ட் டு அ லாட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு பிரெட் அண்ட் பட்டர், ஐ மீன் இட்ஸ் வெரி கம்ஃபர்ட் ஃபுட், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இஃப் யூ லுக் அட் த தாலி தட் வி ஹேவ், இப்ப வேற மகாராஜா தாலி அது நிறைய வச்சிடறாங்க. ஒரு 25 ஐட்டத்தை ஒன்னா வச்சிடலாம் வந்து அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம். ஓவர்லோட் பண்றதும் இருக்கு. கல்யாண பந்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா 25 ஐட்டம் 32 ஐட்டம் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்கன்னா அது ஒரு கௌரவமா வேற மாறி போச்சு. இப்ப பாருங்களேன், இப்ப ஃபுட் பாத்தீங்களா கௌரவத்துல சேர்ந்துருது. எஸ், அது ஒரு விஷயம் பாருங்க. அது உணவு வந்து அஃபெக்ட் பண்ணாத ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப் கிடையவே கிடையாது. லைக் எல்லாத்தையுமே வந்துட்டு அது உணர்ச்சியிலேருந்து ஆடம்பரம் கௌரவம் எல்லாமே அதுல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸா அவேரா நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு கல்யாண விருந்துல வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நம்ம வந்து இத்தனை டேஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், நல்ல உணவு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட அந்த மோட்டோ. ஆனா இது ஒரு ஆடம்பரமா மாத்தி ஐயோ இவ்வளவு சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர வைக்கிறது வந்துட்டு லைக் அதை நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா கம்மி பண்ணிக்கணும். நைஸ், ரைட். இன்னொரு முக்கியமான கேள்வி, ஃபுட்டில் வந்து வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அது வந்து அதோட டேஸ்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுல அதுக்கு அவ்வளோ பெரிய ரோல் இருக்கா தண்ணி? ஏன்னா சில செஃப்ஸ் வந்து நான் பார்க்குறேன், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், மாதம்பட்டி ரங்கராஜின்னு இருக்காரு, சிறுவாணி தண்ணியில தான் வந்து சமைப்பேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். இங்கேருந்து மும்பைக்கு போனாலும் சிறுவாணி தண்ணியை தூக்கினே போய் சமைக்கிறாங்க. அதுதான் வந்து மேஜராக இது பண்ணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜென்ரலாக டவுட்டு, நிஜமாவே தண்ணி அந்த டேஸ்ட்ல அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதா? எனக்கு இதான் டவுட். கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் அந்த மாதிரி சமைச்சு பழகினது இல்லை. லைக் அந்த ஒரு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. பட் கான்செப்ட் வந்து ஒன்று தெருவார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. இது அது என்ன சொல்றாங்க அதுல அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்மெஜானோ ரெஜானோன்னு ஒரு சீஸ் இருக்கு. அந்த சீஸ் வந்து அங்க விளையிற புல்ல சாப்பிடுற ஒரு டைப் ஆஃப் மாடு, அது கொடுக்கற பால்ல இருந்து தான் இந்த சீஸ் வந்து இந்த டேஸ்ட் வரும். ஸோ அது இருக்கு. அதே மாதிரி வைன்லயும் இந்த தெருவாருங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய காம்பனன்ட். அதாவது அந்த மண்ணுல வளர்ற கிரேப்ஸால மட்டும்தான் அந்த டேஸ்ட் கொடுக்க முடியும். நீங்க இப்ப அதே செடியை கொண்டு வந்து இங்க வச்சீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு வராது. அந்த மண்ணுல இருக்கிற பாக்டீரியா, ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கேயும் அது இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. அந்த சிறுவாணி தண்ணியில இருக்கிற மினரல்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு காம்பனன்ட்டோ அந்த டேஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு இன்னும் ஒரு மெருகேற்ற ஒரு இது கொடுக்கலாம். நிச்சயமா. சோ சாரி மாதம்பட்டியார், நான் உங்களை ரொம்ப சந்தேகப்பட்டேன். நான் மட்டும் இல்ல, நெட்ல உங்களை பல பேர் வந்து இந்த மாதிரி சந்தேகப்பட்டாங்க. பட் அதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஆல்ரைட், ஃபைனல் கேள்விக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு காலத்துல வந்து இந்த மேட்ரிமோனியில வந்து டீடைல்ஸ் வந்து கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இத்தனை அடியில இருக்கேன், இந்த காம்ப்ளெக்ஸர்ல இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் கிரிக்கெட் விளையாடுவேன், இது பண்ணுவேன், அதெல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து அந்த குக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலே வந்து வேற லெவல்ல வேல்யூ ஆகுது. ஆகா தூக்குங்கடா அந்த செல்லத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ ஆகாஷை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு டைட்டில் வின்னரோட சேர்த்து விற்கிறப்ப பயங்கரமான ஒரு டிமாண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய காதல் கல்யாணம் இதை பொறுத்த வரைக்கும் என்ன பிளான்ஸ்? பிளான்னு எதுவும் இல்லை இப்போதைக்கு. பட் ஆனா எலிஜிபிளா இருக்கீங்க, அதுல வந்து ப்ரொஃபைல் வேலிடான ப்ரொஃபைல்ல இருக்கீங்க. Thank you. ஓகே, ரொம்ப வேலிடேட்டடா ஃபீல் பண்றேன். இல்ல பாராட்டுதான், நிச்சயமா பாராட்டுதான். Thank you. கல்யாணம் வந்துட்டு இப்போ என்னோட பிளான்ல இல்ல. வீட்ல ஆசைப்படுறாங்க பண்ணணும் அப்படின்னு. பட் ஸோ ஒரு ஒரு
இதுக்குள்ள வந்துட்டோம், அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள வந்துட்டோம். மாஸ்டர் ஷெஃப்ங்கிற ஒரு டைட்டில் வந்து ஹாப்பியா இருக்கு வின் பண்ணிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்போ நிறைய பேரோட பார்வை இருக்கு இந்த டைட்டிலுக்கு மேல. ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, பண்ற விஷயங்கள் வந்துட்டு கரெக்டா பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோட கரியர் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கிட்டு பண்ணலாம் பொறுமையா அப்படிங்கிறது என்னோட கொஞ்சம் டைம் கேக்குறீங்க. ஆமா. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க மணப்பெண்களே, அவர் கொஞ்சம் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்படுறாரு. பட் இருந்தாலும் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க இந்த இன்டர்வியூ பார்த்து முடிச்சுட்டு இதுல கமெண்ட் மூலமா நீங்க கொடுக்கலாம். எங்களுடைய அபிஷியல் சேனல் பேஜ்ல நீங்க டேக் பண்ணலாம். சோ இந்த விஷயங்களும் வந்து நடக்கலாம். இந்த செல்லத்தை தூக்குறதுக்கு நீங்க வந்து சரியான நேரம் வரை காத்திருக்கணும் அப்படிங்கிறது. அம்மா அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. நான் வெயிட் பண்றேன். ஆனா என் மனசுல இருக்கிறதெல்லாம் ராசாத்தி அப்படியே பேசிட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much ஆகாஷ். இவ்வளோ விஷயங்கள் நான் நிறைய மாட்டு விடுற மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேட்டேன். பட் உஷாரா வந்து பர்ஃபெக்ட்டா நீங்களும் வந்து ஒரு பதில் சொன்னீங்க. எப்படி இருந்தது? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ. அதாவது லைக் நிறைய மூளையை கசக்கி ஆன்சர் பண்ண வேண்டிய क्वेश्चंसலாம் கேட்டீங்க. ஐ என்ஜாய்ட் இட். Thank you so much. Thank you. ஃபைனலா ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஓப்பனிங்ல இருந்தே நீங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்தே ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அந்த உங்களுடைய அந்த மண்டைக்கு மேல கொண்டையை மட்டும் கழட்டிட்டு நீங்க வந்து எனக்கு அந்த லென்த் காட்டுறீங்க. இன்னைக்கு 2 பேர் லென்த்ல யார் லென்த் வந்து டென்சிட்டி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சு எனக்கு ஒரு அவா இருக்கு. பாடலாமா? ரெடியா? ரைட், கமான். ஐயோ இந்த பையன் வேற என்னோட அதிகமா வச்சிருக்க போறாரு. கலட்டுறாரே கிடையாது. ஓகே, ஆஹா என்னங்க வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஆடாடாடாடா. ரைட், பட் ஆனா நான் ஒத்துக்கணும், லென்த் வேணா வந்து கொஞ்சோண்டு தான் இதாகுது. பட் டென்சிட்டி வந்து பயங்கரமா இருக்கு. இதோட ஃபினிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்றீங்க இந்த கூந்தல் இதுக்கு? ஆக்சுவலி ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் போடுறது கிடையாது. ஷாம்பூ, கண்டிஷனர், சீரம், இது 3. ஆனால் ஐ திங்க் எங்கே எனக்கு வந்து அந்த லைக் எட்ஜ் கிடைக்குது அப்படின்னா நான் எவ்ரி அது எங்கே எனக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கு அப்படின்னா அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணி அத வந்து கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து ப்ளோ ட்ரை பண்ணி அந்த ஒரு பொறுமை அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுனால இவ்வளவு நாள் இருக்கு. ஓகே, ரைட். பட் நான் முதல்ல வந்து அவசரப்பட்டுட்டேன் இந்த செல்லத்தை தூக்குங்கடான்னு சொல்லிட்டு. பட் பாத்துக்கோங்க பெண்களே, உங்களுக்கு ஈக்குவலா உட்காந்து ப்ளோ ட்ரை பண்ணுவாரா 10 நிமிஷம் எடுப்பாரு கிளம்புறதுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோசிச்சு பாத்துக்கோங்க. சரிங்களா? ரைட், என் கடமையை செஞ்சுட்டேன் ஆகாஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.